السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான துல்காதா மாதம் அதனுடைய கடைசி வார ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற நாம் எல்லோரும் குழுமி இருக்கிறோம். நம்முடைய இபாதத்துகளை, ஆமால்களை, நம்முடைய ஹதமாத்துகளை அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. வாழும் காலம் பரிசுத்த முஸ்லிம்களாக வாழ்ந்து உடல் ஆரோக்கியத்தோடு செஹத் சலாமத் ஆஃபியத்தோடு உத்தம சத்திய மூமின்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக, புரிந்து கொள்வானாக. பல்வேறுபட்ட பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், மன உளைச்சல்களிலிருந்து, வேதனை சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் உற்றார் சுற்றார் உம்மத்தார் அத்தனை பேரையும் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, புனித துல்காதா மாதம், இந்த மாதத்தினுடைய கடைசி ஜும்மா முபாரக்கா நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சில நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் மாதம், இஸ்லாமிய மாதங்களிலே கடைசி மாதமாக திகழ்கிற துல்ஹஜ் மாதம் துவங்கவிருக்கிறது. துல்ஹஜ் மாதத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய அமல்கள், இபாதத்துகளை இப்போதிருந்தே நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போதிருந்தே நாம் தெரிந்தால்தான் நாம் அதற்காக தயாராக முடியும், ஆயத்தங்களிலே ஈடுபட முடியும். துல்ஹஜ் மாதம் பிறந்த பின்னே அந்த மாதத்தினுடைய அந்த 10ஆம் நாளிலே நாம் ஈதுல் அதஹா, ஈகை திருநாள் தொழுகை நிறைவேற்றியதற்கு பின்னாலே இன்ஷா அல்லாஹ் நாம் குர்பானி கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்தினுடைய மேன்மை குறித்து, சிறப்பு குறித்து நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். குர்ஆனுடைய ஒளியிலேயும் ஹதீஸுடைய வழிகாட்டுதலையும் நாம் பார்க்கின்ற உண்மை என்னவென்று கேட்டால், துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, குறிப்பாக அதனுடைய அந்த முதல் 10 நாட்களில் நாம் செய்கின்ற நற்செயல்கள், நற்காரியங்களுக்கு பன்மடங்கு நற்கூலிகள் கிடைப்பதாக நாம் பார்க்கிறோம், குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த வழிகாட்டுதல்கள் பிரகாரம். எனவே இப்போதிருந்தே அந்த மாதத்தை சிறப்பிக்க, கண்ணியப்படுத்த நாம் தயாராக வேண்டும். அது சம்பந்தப்பட்ட வசனங்களைத்தான் நாம் ஓதி காண்பித்துக் கொண்டிருந்தோம். வல் அஷ்ர் வல் ஃபஜர் வலயாலின் அஷ்ர் என்கின்ற அந்த சூராவுடைய தொடக்கம், சூரா அல் ஃபஜர். காலை வேளை ஃபஜ்ர் மீது ஆணையாக, 10 நாட்கள் மீது ஆணையாக, இரட்டைப்படையான மற்றும் ஒற்றைப்படையான நாட்கள் மீது ஆணையாக என்று அல்லாஹ் சில நாட்களை குறித்து ஆணையிட்டு பேசுகிறான், சத்தியமிட்டு பேசுகிறான். அந்த 10 நாட்கள், எந்த 10 நாட்கள்?
அந்த இரட்டை நாள் எது, அந்த ஒற்றை நாள் எது என்பது பற்றி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நல்ல விளக்கம் தருகிறார்கள். ஆம் அருமை சகோதரர்களே, இன்னல் அஷர அஷ்ருல் அல்ஹா, அந்த 10 நாட்கள் எந்த நாட்கள் என்றால் ஈதுல் அல்ஹாவினுடைய அந்த 10 நாட்கள். வல் வத்ர், அந்த ஒற்றைப்படை நாள் எது என்று கேட்டால் அரஃபாவுடைய நாள். வஷஃபா, அந்த இரட்டை படை நாள் எந்த நாள் என்று கேட்டால் அதான் யௌமுன் நஹர், குர்பானி கொடுக்கிற நாள் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்னத் அஹ்மது போன்ற கிதாபுகளிலே பதிவாயிருக்கிறது. அந்த நாட்கள் மீது அல்லாஹ் ஆணையிட்டு பேசுகிறான் என்றால் என்ன அர்த்தம், அதற்கான விளக்கம் என்ன, காரணம் என்ன? ஆம், அந்த நாட்கள் மகிமை மிகுந்த நாட்கள், மிகச் சிறப்பு வாய்ந்த நாட்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்கள், மாமின் ஐயாமின், ஒவ்வொரு ஆண்டும் இந்த துல்ஹஜ்ஜினுடைய அந்த முதல் 10 நாட்கள் பற்றி நாம் பேசிக்கொண்டுதான் வருகிறோம். அல் அமது சாலிஹு ஃபீஹின்ன, எத்தனையோ நாட்கள், அந்த நாட்களிலே நல்ல அமல்கள் செய்வது அல்லாஹுக்கு மிக பிரியமானதாக இருக்கிறது என்றால் அதில் மிக மிக பிரியமான நாட்கள் மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர், இந்த 10 நாட்கள் தான், துல்ஹஜ்ஜினுடைய முதலாம் 10 நாட்கள் தான். எனவே அந்த நாட்களிலே நாம் எந்த அளவுக்கு நற்செயல்கள் நற்காரியங்களில் ஈடுபட முடியுமோ ஈடுபட வேண்டும். இப்போதே அந்த உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாமின் ஐயாமின் அல் அமது சாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ், சில நாட்கள், அந்த நாட்களில் அமல சாலிஹ் செய்வது அல்லாஹுக்கு மிக பிரியமானதாக இருக்கிறது என்றால் அந்த நாட்கள் துல்ஹஜ்ஜினுடைய முதலாம் 10 நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உரைத்த போது நண்பர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நாட்களிலே ஜிஹாது செய்தால் அந்த ஜிஹாதை விட அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான நாட்களா என்று கேட்டார்கள். ஜிஹாது என்றால் நம்முடைய உயிர்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணம் செய்வது, அதை விடவா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்கள், ஆம், ஜிஹாதை விட மேலானதுதான் அந்த நாட்கள் இபாதத்துகள் செய்வது. ஆனால் ஒருவர் ஜிஹாது செய்ய போய் தம்முடைய உயிரையும் தம்முடைய செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணம் செய்துவிட்டு திரும்பினார் என்றால் அவர் மேலானவர் தான் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்த அந்த ஹதீஸ் புகாரியிலே 969ஆம் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாட்களைத்தான் நாம் எதிர்நோக்கியவாறு இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, மற்றொரு ஹதீஸிலே நமக்கு தெளிவாக்கப்படுவது என்னவென்று கேட்டால், அந்த நாட்களிலே வழிபாடுகளில் ஈடுபடுவது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. எந்த அளவுக்கு என்று கேட்டால், அந்த துல்ஹஜ் முதலாம் 10 நாட்களிலே எந்த அளவுக்கு என்று கேட்டால், அந்த நாளிலே ஒரு நாள் நாம் நோன்பு வைத்தோம் என்றால் ஓராண்டு நோன்பு வைத்ததற்கு சமமாக இருக்கிறது. அதே போன்று அந்த நாளிலே ஒரு இரவு நாம் நின்று தொழுதோம் என்றால் லைலத்துல் கத்ர் இரவிலே தொழுத நன்மை கிடைப்பதாக ஹதீஸ் கிதாபுகளிலே காணப்படுகிறது. அல்லாஹ் மிக சிறப்பானவன், தயாளமிக்கவன், அருளாளன், அன்பாளன். அவன் நினைத்தால் தன்னுடைய புறத்திலிருந்து நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாரி வழங்க முடியும். அதன் அடிப்படையிலே பார்க்கிற போது அன்பான சகோதரர்கள், இந்த ஹதீஸும் கூட துர்முதியிலே 689ஆம் ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 10 நாட்களுக்கு இவ்வளவு சிறப்பு பாருங்க. ஒரு நாள் நோன்பு நோற்றால் ஓராண்டு நோன்பு நோற்று நன்மை கிடைப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒரு இரவு நின்று நாம் தொழுதோம் என்றால் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று தொழுது அந்த நன்மை கிடைப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இயன்ற மட்டும் நம்முடைய சக்திக்கு ஏற்ப அந்த நாட்களை நாம் கண்ணியப்படுத்த, புண்ணியப்படுத்த முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே முக்கியமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வழங்கப்பட்டது. தௌராத் வழங்கப்படுவதற்கு முன்னாலே, அந்த வேத ஏடு வழங்கப்படுவதற்கு முன்னாலே 40 நாட்கள் அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், வஅத்னா மூசா சலாசீன லைலத்தன் வஅத்மம்னாஹா பிஆஷரின் ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா என்று குர்ஆனிலே 7ஆம் அத்தியாயம் 142ஆம் வசனமாக அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். 40 நாட்கள் அவர்கள் உண்ணா நோன்பு இருந்ததற்கு பின்னால் தான் அவர்களுக்கு தௌராத், அந்த வேத ஏடு வழங்கப்பட்டது. 40 நாட்கள் எந்த நாட்கள் என்று பார்த்தோம் என்றால்
இப்போது எந்த துல்காதா மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ இந்த 30 நாட்கள், அத்தோடு துல்ஹஜ், அடுத்த மாசம் துல்ஹஜ் மாதம் பிறக்க போகிறதே, அதனுடைய அந்த முதலாம் 10 நாட்கள், இந்த 40 நாட்களும் தொடர்படியாக அவர்கள் உண்ணா நோன்பு சௌம் நோற்றதின் பேரில் தான் சினாய் மலைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அழைத்து, அன்பு சகோதரர்களை பெரியோர்களே, தௌராத் வேதத்தை வழங்கினான் என்று நாம் பார்க்கிறோம் என்றால், இந்த மாதத்தின் கண்ணியத்தையும் நாம் புரிந்து கொள்கிறோம். வருகிற அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதலாம் 10 நாட்களுடைய அந்த மதிப்பு மரியாதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்பு சகோதரர்களே பெரியோர்களே, அப்படியானால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நாட்களை அல்லாஹ் ஒதுக்கியதன் காரணம் என்ன? அந்த நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்பதற்காக வேண்டிதான். கிதாபுகளில் நாம் பார்க்கிறோம். அல் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா ஹதீஸ்கள் ஆயத்துக்களை ஆய்வு செய்ததற்கு பின்னாலே தங்களுடைய அந்த குனியத்து துவாலிபீன் என்கிற கிதாபிலே ஒரு நல்ல தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள். இதை நம்பக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள் என்றால், செயல்படுத்தினார்கள் என்றால் 10 வகையான பாக்கியங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார், மன் அக்ரம ஹாதிஹில் ஐயாமல் ஆஷரா, இந்த துல்ஹஜ் 10 நாட்களை ஒருவர் கண்ணியப்படுத்தினால், அக்ரமஹுல்லாஹ் பி அஷ்ரி கராமாத்தின், 10 வகையான பாக்கியங்களை அல்லாஹ் அவருக்கு வழங்கி அவரை கண்ணியப்படுத்துகிறான். இதை நாம் நம்பி நாம் செயல்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த 10 விஷயங்கள் என்ன? அல் பரக்கத்து ஃபி உம்ரிஹி, ஆம், நம்மளுடைய ஆயுளிலே அல்லாஹ் அருட்பலத்தை தருகிறான். அல் பரக்கத்து ஃபி உம்ரிஹி, இப்படியே ஒவ்வொன்றாக ஜியாதத்து மாலிஹி, நம்முடைய செல்வத்திலே அல்லாஹு தஆலா அபிவிருத்தியை தருகிறான். நம்பர் 3 வல் ஹிஃபுதுல் இயாலி, நம்முடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருகிறான். தக்ஃபீருல் சய்யாத்தி, நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். தலைஃபுல் ஹசனாத்திஹி, நாம் செய்கின்ற நற்செயல்களுக்கு பன்மடங்கு நற்கூலிகளை தருகிறான். தஸீலுல் சக்கராத்தி, சக்கராத்தினுடைய காலத்தை அல்லாஹ் இலகுவாக்குகிறான். வல்லியாஉலி துலுமாத்திஹி, கபரினுடைய வேதனைகளிலிருந்து பாதுகாத்து கபரிலே உள்ள அந்த இருட்டுக்கள் விலகி அல்லாஹ் ஒளி வெளிச்சத்தை தருகிறான். தஸ்கீருல் மீசானிகி, மீசான் தராசிலே நம்முடைய அமல்கள் அதனுடைய வெயிட்டை அதிகப்படுத்துகிறான். நஜாத்துலி தரக்காத்தி, பல்வேறுபட்ட சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு வழங்குகிறான். வசூது அலா தரஜாத்தி, நம்முடைய தரஜாக்களை மென்மேலும் உயர்த்தி கொண்டே போகிறான். இந்த பாக்கியங்கள், இந்த 10 பாக்கியங்கள் யாருக்கு கிடைக்கும் என்று கேட்டால், அன்பு சகோதரர்களே பெரியோர்களே, வருகிற அந்த துல்ஹஜ் மாதம் அந்த முதலாம் 10 நாட்களை நாம் கண்ணியப்படுத்துகிற போது, குறிப்பாக எந்த அளவுக்கு நாம் அமல்கள் செய்கிறோமோ, வழிபாடுகளில் இபாதத்துகளில் ஈடுபடுகிறோமோ இல்லையோ, குறைந்தபட்சம் நாம் பாவங்களையாவது ஈடுபடாமல் இருக்க வேண்டும், தவறுகளையாவது நாம் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். காரணம், எந்த அளவுக்கு நற்செயல்கள் செய்தால் பன்மடங்கு நன்மைகள் கிடைக்குமோ, தவறுகள் செய்கிறப்போ அதனால் நிறைய பக்க விளைவுகள், தொடர் விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அன்பு சகோதரர்களே பெரியோர்களே, ஆம், இன்றைக்கு தேதி 23 என்றால், பிறை 24 என்றால், அருமை சகோதரர்களே பெரியோர்களே, இன்ஷா அல்லாஹ் வருகிற புதன்கிழமை 29ஆம் பிறை பூர்த்தியாகி அன்றைய தினம் பிறை தென்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பிறை தென்பட்டு விட்டால் வியாழக்கிழமை துல்ஹஜ் முதலாம் நாளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால், அருமை சகோதரர்களே பெரியோர்களே, வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக பிறை தோன்றிவிட்டால் வெள்ளிக்கிழமை பிறை ஒன்றாக ஆகிவிடும். வெள்ளிக்கிழமை துல்ஹஜ் பிறை ஒன்றாக ஆகிவிடும். இதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். வருகிற புதன்கிழமை மாலையிலே, அன்பு சகோதரர்களே, 29ஆம் பிறை பூர்த்தியாகி அன்று இரவு துல்ஹஜ் பிறை தென்பட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் நாம் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன? நாம் ஒவ்வொரு ஆண்டும் முன்னெச்சரிக்கையாக நாம் எடுத்துரைப்பது உண்டு. யார் மீது குர்பானி கடமையோ, குர்பானிக்காக யார் தயாராக இருக்கிறார்களோ, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாண்பித்தார்கள். ஒரு முஸ்தஹப்பான, ஒரு சுன்னத்தான நன்மை என்னவென்று கேட்டால், மன் கான லஹு ரிபுஹுன் லியதுபஹு, ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. ஒருவருக்கு குர்பானி கெடாய் தயாராக இருந்து அவர் அறுக்க தயாராகி விட்டார் என்றால், ஃபைதா அஹல்ல ஹிலாலு தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த பிறை தென்பட்டு விட்டால்,
ஃபலா யகுதன்ன மின் ஷஅரிஹி வ துஃப்ரிஹி, தன்னுடைய முடியையோ தன்னுடைய நெகத்தையோ வெட்டி கொள்ள வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஹத்தா யுதஹிய, உதுஹியா கொடுக்கின்ற வரை. ரவாஹ் முஸ்லிமுன், முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, இது சுன்னத்து தானே, இது முஸ்தஹப்பு தானே, இதையெல்லாம் நாம் பெருசு பண்ண வேண்டுமா, பொருட்படுத்த வேண்டுமா என்று நாம் ஒருபோதும் நினைக்கவே கூடாது. நம்முடைய மூதாதையர்கள் இது போன்ற நாட்களை அவர்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். இது போன்ற சட்டங்களை, இது போன்ற சுன்னத்துக்களை அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக பல்வேறுபட்ட பலாபலன்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நாமும் அந்த பலாபலன்களை பெற வேண்டுமா இல்லையா? எனவேதான் நாம் முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறோம், ஒரு கால் புதன்கிழமை மாலை பிறை தென்பட வாய்ப்பு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னாலேயே ஷேவ் பண்ணக்கூடியவர்கள், தாடி ஒதுக்கக்கூடியவர்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், நெகங்களை வெட்டக்கூடியவர்கள் வெட்டி கொள்ள வேண்டும். வியாழக்கிழமை மாலை பிறை தென்பட்டால் அதுவரையும் அதற்கான அவகாசம் இருக்கிறது என்பதை அன்பு சகோதரர்களை இந்த நல்ல நேரத்தில் நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, குர்பானி கடமையானவர்கள் நிச்சயமாக அவர்கள் குர்பானி கொடுத்தாக வேண்டும். அதற்கு பகரமாக வேறு தான தர்மங்கள் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சில பேர் கேள்விகள் கேட்பார்கள். ஆம், நிறைய ஆங்காங்கே குர்பானி கொடுத்து கொண்டுதானே இருக்கிறார்கள். ஒரு குர்பானி கொடுப்பதற்கு 7000 10,000 செலவாகிறத, அந்த 7000 10,000 பணங்களை நாம் ஏழை எளியோருக்கு கொடுக்கலாமே, தேவையுள்ளோருக்கு நாம் கொடுக்கலாமே என்று பலர் நினைக்கலாம் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. ஆனால் நிச்சயமாக நாம் குர்பானி கொடுத்துதான் ஆக வேண்டும். இது நம்முடைய மார்க்கத்தின் சட்டம். ஒவ்வொருவரும் தர வேண்டும் என்பதல்ல. யாருக்கு குர்பானி கொடுக்க சக்தி இருக்கிறதோ அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். காரணம், அதிலிருந்து விழுகின்ற ஒவ்வொரு சொட்டு மூலமாகவும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, நம்மளுக்கு நன்மை பதிவு செய்யப்படுகிறது, நம்முடைய தரஜா உயர்த்தப்படுகிறது. இது போன்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் நாம் தெரியப்படுத்தலாம். எனவே இப்போதே நாம் அதற்கு தயாராகி விட வேண்டும். கூட்டு குர்பானிகளை சேரக்கூடியவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முக்கியமாக அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, உளமார்ந்த முறையிலே, மனமார்ந்த முறையிலே, இஹ்லாசான முறையிலே நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். முன்னோர்கள் எப்படி கொடுத்தார்களோ அதே போன்று நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள்? குர்பானி கொடுப்பதற்கு முன்னாலே அவர்கள் ஆட்டுக்கிடாய்களை வாங்கி தங்களுடைய வீடுகளிலேயோ தங்களுடைய விவசாய நிலங்களிலேயோ வளர்ப்பார்கள், நல்ல கொழுகொழுக்க செய்வார்கள். அதன் மீது ஒரு அன்பு பாசம் உண்டாகும். அந்த பாசத்திற்கு மத்தியிலே துல்ஹஜ் பெருநாள் அன்றைக்கு 10ஆம் நாள் அன்றோ அல்லது 11 12ஆம் நாள் அன்றோ அவர்கள் கொடுப்பார்கள். தங்களுடைய முகப்பத்தை வெளிப்படுத்துவார்கள். நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி இந்த குர்பானியை தருகிறோம் என்று தங்களுடைய முகப்பத்தை வெளிப்படுத்தியவர்களாக, இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கின்ற முறையிலே அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அவர்கள் அவ்வாறு குர்பானி கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு உள்ளச்சத்தோடு, இந்த இதய தூய்மையோடு, மன பரிசுத்தத்தோடு நாம் குர்பானி கொடுக்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் மூலமாக பல்வேறுபட்ட நன்மைகளை, பயன்களை, பலன்களை நமக்கு தருகிறான். அதாவது அதன் மூலமாக நம்முடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. நாம் முறையாக குர்பானி கொடுத்தோம் என்றால் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நாம் அன்றைய தினம் இயன்ற மட்டும் நாம் அந்த 10ஆம் நாளே குர்பானி கொடுக்க முயற்சிக்க வேண்டும். நாம் கொடுத்தோம் என்றால் நம்முடைய உயிர்களுக்கு, நம்முடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஜகாத் எப்படி முக்கியமோ, நோன்பு எப்படி முக்கியமோ, தொழுகை எப்படி முக்கியமோ, அதே போன்று குர்பானி மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு பகரமாக நாம் எந்த தான தர்மங்களையும் ஈடுபடக்கூடாது. சரி, அப்படியே கூட்டு குர்பானியிலே நாம் கூட்டு சேர்ந்தோம் என்றால் அது நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். 7 பேர் சேர்ந்து மாடோ ஒட்டகையோ குர்பானி கொடுக்க அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான். ஆனால் அதே சமயத்தில் முறையாக அந்த குர்பானி தருகிறார்களா? 7 பேருக்காக மட்டும் தருகிறார்களா? இன்னும் கூடுதலாக அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்களா? மாடு ஈராண்டுகள் பூர்த்தியாயிருக்க வேண்டுமே, ஈராண்டுகள் பூர்த்தியாயிருக்கக்கூடிய அந்த மாடுகளை அவர்கள் குர்பானி கொடுக்கிறார்களா என்பதையெல்லாம் அன்பான பெருமக்களே நாம் நோட் பண்ணி கொள்ள வேண்டும். பணத்தை செலுத்தி விட்டால் நம்முடைய கடமை முடிந்து விட்டது, தீர்ந்து விட்டது என்று ஒருபோதும் நாம் நினைக்கவே கூடாது. எனவே இது விஷயத்திலே இறையச்சத்தோடு அல்ல, யனாலல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் அறுக்கின்ற இறைச்சியோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்று அடைவது கிடையாது. மாறாக அந்த நேரத்திலே உங்களுடைய இதயத்திலே இறையச்சம் இருக்குமானால் அந்த இறையச்சம் அல்லாஹ்வை சென்று அடைகிறது என்று
வல்ல அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த தக்குவாவோடு இறையச்சத்தோடு கொடுப்பதற்கு இப்போதிருந்தே நாம் ஆயத்தமாக வேண்டும். சற்று முன்கூட்டியே நாம் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நாம் முன்கூட்டியே நாம் ஆடுகளை வாங்கி கொள்ள வேண்டும், கிடாய்களை வாங்கி கொள்ள வேண்டும், நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்க வேண்டும், நல்ல முறையிலே அதை குர்பானி கொடுத்து எந்த முறையிலே அதை பங்கிட்டு கொடுக்க வேண்டுமோ நாம் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் செய்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் நிறைந்த நன்மைகளையும் பரக்கத்துகளையும் பெற்றார்கள். அந்த பரக்கத்துகளை பெறுவதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அருமை சகோதரர்களே, துல்காதா மாதம் முடிய போகிற இந்த தருவாய், துல்ஹஜ் மாதம் இந்த ஆண்டினுடைய அந்த கடைசி மாதம், அந்த மாதத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் இது போன்ற அந்த சட்டதிட்டங்களை ஓரளவுக்கு நாம் தெரிந்து வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஒரு வேதனையான ஒரு சங்கடமான ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், அன்பான சகோதரர்களே, பலஸ்தீன் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம்தான். வலைதளங்களிலே அதிகாரப்பூர்வமான முறையிலே அந்த செய்திகளை நாம் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய மாநில ஜமாத் உலமா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் உலமா சபை சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது, அறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போர் தொடங்கி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன? 2023 ஆண்டிலே அக்டோபர், அதாவது 10ஆம் மாதத்திலே தொடங்கிய அந்த போர் 7ஆம் தேதி தொடங்கிய அந்த போர் கிட்டத்தட்ட 600 நாட்களாக இந்த போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இருக்கிறதே, பலஸ்தீன் மக்களை, பூர்வீக அந்த பலஸ்தீன் குடிமக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிற அந்த பரிதாபமான காட்சியை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்று வரை அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பலஸ்தீன் மக்கள் மீது பயங்கரமான தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சர்வதேச போர் விதிகளை மீறி இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச போர் விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைகள் எல்லாம் முற்றிலுமாக மீறப்பட்டிருக்கிறது. அது என்ன விதிமுறைகள்? ஆம், இது போன்ற அந்த போரான காலகட்டங்களிலே மருத்துவமனைகள் தாக்கப்படக்கூடாது, குடியிருப்புகள் தாக்கப்படக்கூடாது, மஸ்ஜிதுகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தாக்கப்படக்கூடாது. ஆனால் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பு பெருமக்களே, சர்வதேச நாடுகள் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தும் கூட, எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியும் கூட, அந்த எதிர்ப்புகளை மீறி ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பலஸ்தீன் மக்கள் மீது அந்த கொடூர தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. எந்த எச்சரிக்கையும் அது பொருட்படுத்த தயாராக இல்லை. சொன்னால் மிக வேதனையாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நடப்பதென்னவோ உண்மைதான். காரணம், நாம் வெகு தூரத்தில் இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. நாம் சர்வசாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலை தூங்கி விழிக்கின்றோம், உணவு அருந்துகின்றோம், சோகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கு பலஸ்தீன் அந்த முஸ்லிம்கள், பரிசுத்தமான அந்த முஸ்லிம்கள், தினமும் 80 முதல் 100 பலஸ்தீன் முஸ்லிம்கள் அங்கே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார் தினமும். அன்பான சகோதரி, இது மிகைப்பான ஒரு விஷயமே கிடையாது. இது அதிகாரப்பூர்வமான தகவல். இதை மாநில ஜமாத் உலமா சபையினுடைய அந்த அறிவிக்கை இருக்கிறதே நமக்கு வெளிப்படுத்தியவாறு இருக்கிறது. அதை விட தாண்டி, அந்த கொடூர ஆயுதங்களை விட தாண்டி, போர் ஆயுதங்களாக இப்போது இஸ்ரேல் பயன்படுத்துகிற போர் ஆயுதங்கள் என்னவென்று கேட்டால், பட்டினி சாவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பட்டினி சாவுகளையே போர் ஆயுதங்களாக ஏற்படுத்தி நம்முடைய முஸ்லிம் பிள்ளைகளை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அங்கே குடிநீர் மறுக்கப்படுகிறது, உணவுகள் மறுக்கப்படுகிறது, தடுக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவமனைகளுக்கு மருந்துகள் செல்லாதவாறு அந்த மருந்துகளும் தடை செய்யப்பட்டு, எப்படியாவது அவர்கள் மடியட்டும் என்கின்ற முறையிலே ஒரு வக்கிரமான புத்தியோடு அந்த இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதனையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் நன்கு சிந்தித்து பாருங்கள். இந்த கொடூர தாக்குதல் தொடர்ந்து நடைபெறுமானால் அன்பான சகோதரன், நாமும் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள் மீது ஒரு சிறு காயம் ஏற்பட்டாலும் கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மேலே இருந்து கீழே விழுந்து விட்டால், ஒண்ணுமே ஆகாவிட்டாலும் கூட பதைத்து போகிறோமே. ஆனால் இப்போது நடக்கிற அந்த கரண்லியாக உண்டான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த குடிநீர் பிரச்சனையின் காரணமாக, மருந்துகள் கிடைக்காத காரணமாக, சக்தியான உணவுகள் கிடைக்காத காரணமாக பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் பட்டினி சாவுகளிலே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்தே
சர்வதேச உலகம் எச்சரித்தே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட கொலைவெறி தாக்குதல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். பல கட்டங்களாக, பல தடவைகளாக நாம் இது பற்றி பேசி நம்முடைய வேதனைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி கண்ணீர் மல்க துஆ செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இறைவனுடைய நாட்டம் இத்தனைக்கும் மேலாக அருமை சகோதரர்கள், நமக்கு ஏதாவது சோதனைகள் என்றால் நாம் வெம்பி போகிறோம், துயரப்பட்டு போகிறோம், மனம் திறந்து போகிறோம். ஆனால் அன்பு சகோதரர்களே, இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலையும் அந்த பலஸ்தீன் மக்கள் அந்த விடாமுயற்சியோடு, அந்த அதீத இறை நம்பிக்கையோடு, அந்த பலஸ்தீன் மக்கள் மட்டுமல்ல, பலஸ்தீன் வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, அந்த இறை நம்பிக்கை தான் காரணம். அவர்கள் சரணடைந்தார்களா? நாங்கள் எங்களுடைய ஈமானை விட்டு ஓடி போகிறோம் என்று சொல்கிறார்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அவர்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு மிகவும் வேதனையான ஒரு விஷயமாக, விசித்திரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அத்தகைய அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமா இல்லையா? துஆ செய்ய வேண்டுமா இல்லையா? அன்பான பெருமக்களே, கண்டிப்பாக நாம் இரு கரம் என்று துஆ செய்ய வேண்டும். ஒவ்வொரு வேலை தொழுகையிலையும் நாம் துஆ செய்ய வேண்டும். நாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சுபிச்சமாக சுகந்தமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்திலே அந்த மக்களுக்காக நம்மால் என்ன பண்ண முடியும்? நாம் ஏற்கனவே ஒரு அறிவிப்பு செய்தோம். சென்னையிலிருந்து நிறைய உதவிகள் சென்று கொண்டிருக்கிறது. உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் என்று நம்முடைய மக்கள் அந்த வகையிலும் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அதையும் நாம் பார்த்தோம். ஆனால் அதுவும் இப்போது தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் பால் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு, தாய்ப்பாலும் கிடைக்கவில்லை, மற்ற பாலும் கிடைக்கவில்லை. அதன் காரணமாக பட்டினி சாவுகள் ஏற்பட வேண்டிய ஒரு நிலை. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் என்று கேட்டால், அன்பான சகோதரர்களே, நாம் குறைந்தபட்சம் இப்போது ஜும்மா தொழுகை நிறைவேறிய கையோடு ஒரு 11 முறை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். காரணம், இந்த வாசகம் இருக்கிறது மிகவும் வசீகரமான, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வாசகம். இந்த வாசகத்தை பலஸ்தீன் மக்களை நம் கண் முன்னே நிறுத்தி, நம்முடைய பார்வைக்கு முன்னே கொண்டு வந்து, எங்கள் இரட்சகா, இந்த பலஸ்தீன் மக்களை நீ காப்பாற்றுவாயாக, அவர்கள் இந்த சோதனையிலிருந்து நீ மீட்டெடுப்பாயாக, அவருடைய உயிர்களை, அவர்களுடைய அந்த உடைமைகளை, அவர்களுடைய நாட்டை, அவர்கள் பிறந்தகத்திலே இப்படி கஷ்டப்படுகிறார்கள், பூர்வீக குடிமக்கள், அவர்களெல்லாம் பூர்வீக குடிமக்கள் கஷ்டப்படுகிறார்களே, அவருடைய கஷ்டத்தை நீ லேசாக்குவாயாக, மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசலை நீ மீட்டெடுக்க செய்வாயாக என்று நாம் ஜும்மா தொழுகை முடிந்த கையோடு ஒரு 11 முறை ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அத்தோடு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு 11 முறை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கிற அந்த அருமையான வாசகத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்தோம் என்றால், அன்பு சகோதரர்கள், அல்லாஹ் அருளாளனாக, அர்ஹமுர் ராஹிமீனான், கிருபையாளர்களே மிக சிறந்த கிருபையாளன், நிச்சயமாக ரஹமத் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் துஆ செய்வோம். அந்த துஆவினுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலஸ்தீன் முஸ்லிம்களை பாதுகாப்பானாக என்கிற நம்பிக்கையோடு நாம் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.